சாப்பிடக்கூடிய வயதில் உங்களுக்கு தேவையான உணவையும், அதுக்கு தேவையான காசு, பணம், பொருளாதாரத்தையும், வேலை வாய்ப்புகளையும் உங்களுக்கு உருவாக்கி தரும்போது, உழைக்கக்கூடிய உங்களுக்கு ஆற்றலும், வலிமையும் இருக்கும்போது, அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும்போது, உங்களால உழைக்க இயலும். உங்களால வயிறு நிறைய திருப்தியாக சாப்பிட இயலும். உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி பயன்படுத்த இயலும். இதையே காலதாமதமாக நீண்டு கொண்டு உங்களுக்கு ஒரு 60 வயதில் கிடைக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். 60 வயதில் உங்களுக்கு நல்ல வேலை, நல்ல வருமானம் உங்களுக்கு கிடைத்தாலும், அத்தகைய வருமானத்தையும், அத்தகைய வேலையையும் உங்களால் திறம்பட செய்ய இயலாது. அவ்வாறு செஞ்சாலும் அதனால் கிடைக்கும் பலன்களையும், அப்போது உங்களால் ஆசைப்படும் பொருட்களையும் வாங்கி பக்கத்தில் வைத்துக் கொள்ளலாமே தவிர, உங்களால் அனுபவிக்க இயலாது. ஆசைப்பட்டு ஒரு பொருளை நீங்கள் உணவாக வேண்டும் அளவுக்கு வயிறு நிறைய சாப்பிட இயலாது. இதுதான் வித்தியாசமே தவிர, மற்றபடி இறைவன் கொடுப்பதை கட்டாயம் கொடுப்பார். ஆனால் காலதாமதமாகும். இத்தகைய காலதாமத்தை தவிர்த்து இறைவனை நெருங்கி செல்லுங்கள். இறைவனை நாமும் நெருங்கி செல்வோம். இறைவனும் நமக்கு கொடுப்பதை காலகாலத்தில் நாம் பெற்று பயனடைவோம் என்பதை இந்த நேரத்திலே உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அவ்வளவுதான் வித்தியாசம். பெரிதாக இறைவன் நமக்கு எதையும் தரமாட்டான் என்பதில்லை. இந்த பிரபஞ்சத்தில் பிறந்த அனைத்து ஜீவராசிகளுக்கும் இறைவன் கொடுக்க வேண்டியதை கட்டாயம் கொடுப்பார். நண்பர்கள், நம்மை நெருங்கி வருபவர்கள் கையில் தான் நாம் இறைவன் கொடுப்பதை நாம் உடனடியாக பெற்று பயனடைய முடியும் என்பதையும், விலகிச் செல்பவர்கள் அவர்களுக்கு சேர வேண்டிய பலன்களும் விலகிச் செல்லும் என்பதை இந்த உண்மை நிலையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அன்பர்களே, நாம் இறைவனை நெருங்கி தினந்தோறும் வழிபடும் போது நிச்சயம் நமக்கு தேவையானவற்றையும், நம் வாழ்வின் மாற்றங்களையும், நம்மிடம் இருக்கும் பல பிரச்சனைகளையும் விரைவாக அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். விரைவாக நம் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைத்து நாம் சுகமான ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையையும், ஆன்மீகம் கலந்த இறைவனோடு நாம் இணைந்து வாழ்வதற்குண்டான ஒரு வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இறைவன் ஏற்படுத்தி கொடுப்பார். நம்பிக்கையுடனும் உணர்வுபூர்வமாகவும் இதை அனுபவித்து உணருங்கள் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இறைவனை விட்டு விலகிச் செல்வதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும், இறைவனால் கிடைக்கக்கூடிய பண்புகளும், பலன்களும் விலகிச் செல்லும் என்ற உண்மையை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். காலத்திற்கு ஏற்றார் போல் உங்களுக்கு கிடைத்தால் மட்டுமே அதனுடைய பயன்களும் முழுமையாக இருக்கும். காலம் கடந்து கிடைக்கும் எந்த ஒரு பொருளும் அதனுடைய பயன்களும், பலன்களும் பயனற்றது என்பதை நீங்கள் உணர வேண்டும். எனவே அனைவரும் இந்த பதிவுகளை பார்த்து பலனடைய வேண்டுமாறும், இறைவனோடு நெருங்கி இணைய வேண்டும், இறைவனை வழிபட வேண்டும் என்று இந்த நேரத்திலே உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.